ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. மொத்தம் 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கடைசி நாளான இன்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரவாளர்களுடன் வந்து மனு தாக்கல் செய்ய போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. இதனால் தனியாக நடந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின் பேசிய அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக தெரிவித்தார். மஞ்சள் மாநகரம் சொன்ன இந்த ஈரோட்டு மண்ணில் இன்றைக்கு புற்றுநோய் மாநகரமாக மாறி இருக்கு. காளிங்கிராயன் ஒரு மேட்டாங்காட்டில் நெல் விளையிலங்கிற ஒரு சின்ன சிந்தனையில் காளிங்கிராயன் வாய்க்காலையே பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்க்காலுடைய நிலைமை எப்படி இருக்குது இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னா, கோழி கழிவுகள் மிதந்துட்டு போகுது. அதே போல் கழிவுகள் இதுதான் சொல்லவே முடியாது. அது வாய்க்கால் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாத அளவுக்கு அந்த கழிவுகள் நிரம்பி வழியுது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அடிப்படை சாலை வசதிகளும் இல்லை, சாக்கடை வசதியும் இல்லை. உங்களுக்கு தெரியும், பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் மூடி போடுறாங்க. சில இடங்களில் சாலைக்கு மேலே இருக்குது, சில இடங்களில் சாலைக்கு கீழே இருக்குது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, நடக்கவே இடம் இல்லாத இடத்துல நடைபாதை போட்டு வைக்கிறாங்க. தேவையே இல்லாத இடத்துல தேவைகளை இங்கே செய்யறதே கிடையாது. திடக்கழிவு மேலாண்மை இதுவரைக்கும் செய்தார்களா அப்படின்னா உறுதியாக செய்யலை. ஆனால் நீங்கள் ஒரு வருடத்தில் செஞ்சிருவீங்களா அப்படின்னா உறுதியாக செஞ்சிருவோன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு அப்துல் கலாம் ஐயா ஒரு திட்டம் சொன்னார். அந்த திட்டத்தை செயல்படுத்தி அரசு அங்கீகாரம் பெற்றிருக்காரு கோவையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் அண்ணா. இப்போ அவர்களை சந்தித்து அந்த செயல் திட்டத்தை அண்ணன் சீமான் அவர்களோடு முடிவு செய்து அவர்கள் வழிகாட்டுதல் படி அதை நீங்கள் செயல்படுத்த போகிற உறுதியாக என்னால் செய்ய முடியும். இதற்கு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு தொகை ஒதுக்குமா, நிதி ஒதுக்குமா என்றால் ஒதுக்கவில்லை என்றாலும் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கிற திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தலில் பிற கட்சிகள் விலகிவிட்ட நிலையில் நாதக்கவுடன் போட்டியிட வேண்டியிருப்பது காலத்தின் கொடுமை என கூறினார். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈவேரா திருமகன் அவர்களும் சரி, அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் சரி, அவரிடத்திலே பல முறை கலந்து பேசி இந்த ஈரோட்டிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஆலோசித்து அதற்கான, அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு முன்னெடுத்து அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அரசினுடைய முயற்சியிலே அதற்கான பணிகள் எல்லாம், அதாவது பூர்வாங்க பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த 1.25 ஆண்டில் அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே. ரெண்டாவது, இன்னைக்கு நவீன அறிவியல் வளர்ச்சியில் இன்னைக்கு நாடு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன். அதனால் ஈரோட்டுக்கு என்ன செய்யணும், என்னென்ன தேவை என்றது, ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு எனக்கு 57 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 வயதிலேயே நான் பொது வாழ்க்கையில் வந்தவன். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலம் ஈரோட்டை பற்றி முழுமையாக தெரியும். ஈரோட்டில் எந்த சந்துக்குள்ளே பூந்து எப்படி வெளியே வர வேண்டும் அல்லது எந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதற்கான எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆச்சுங்களா? அதனால் எங்கேயோ இருந்து இங்கே கதை பேசிவிட்டு செல்பவர்கள், எழுதி கொடுத்து இதில் பேசிட்டு செல்றவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை.